Karthika channel KC Families special hi. Summer holidays ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அக்னி ஆரம்பிச்சிரும். அக்னி வந்து ஆரம்பிச்சாலுமே போக 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 ரொம்ப உக்கிரமா இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்க குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கூல் நீட் ஷாப்பிங்க சீக்கிரமா முடிச்சிருங்க. நான் வந்து இந்த சீரீஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல எபிசோட் 1 நம்ம வந்து பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் ஸ்டோர்ஸ்க்கு தான் போறோம். ஜெயச்சந்திரன்ல நான் வந்து பேக்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். லஞ்ச் பேக்கும் என்ன வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன். நான் ஆக்சுவலி லஞ்ச் பாக்ஸஸ் மற்றதெல்லாம் கூட காமிக்கணும்னு நினைச்சேன். பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாத்தனாருடைய 2வது குழந்தையோட பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வேலை எடுக்க வேண்டி இருந்துச்சா. நாங்க கரெக்டா மே 1 அன்னைக்கு போயிட்டோம். அன்னைக்கு நிறைய கூட்டம் வேற இருந்தது. ஸோ அதனால என்னால் ஃபுல்லாலாம் ஷூட் பண்ண முடியல. பேக்ஸ் மட்டும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் லஞ்ச் பாக்ஸ்லாம் போனேன்னா உங்களுக்கு அது வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்ச வேற கடைகள்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்படியே அந்த சீரீஸ் மாதிரி காமிக்கிறேன். இன்னைக்கு பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன்ல ஸ்கூல் நீட்ஸ்க்கு நான் என்னெல்லாம் கடையில பார்த்தோம், என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது தான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். அங்க போனதுக்கு அப்புறம் அப்பா அடி அவ்வளோ கூட்டம். ஏண்டா லீவ் நாள் அன்னைக்கு போயிட்டோமே, நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ வீக் டேஸ்ல போயிடுங்க, வீக் எண்ட்ல போவாதீங்க. அங்க பேக்ஸ் அவ்வளோ கொட்டி இருந்தது. நிறைய கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் கூட மீட் பண்ணியிருந்தேன். கேஷுவலா அப்படியே ஒரு கொண்டையை போட்டு மேக்கப்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே கிளம்பிட்டேன். வெயிலுக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்குது. ஸோ பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 400 rupeesல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பிராண்டட் பேக்ஸ் 2000, 3000, 4000 வரைக்கும் கூட அங்க இருக்கு. பிராண்டட் பேகா, நல்ல பேகா, இருக்கக்கூடிய விலை வந்து கரெக்டா இருக்கா, அதுக்கேற்ற மாதிரியான கரெக்டான குவாலிட்டியில பேக் இருக்கா, அண்ட் எத்தனை ஜிப்ஸ் இருக்கு, ஜிப் எல்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் வெரைட்டி ஆஃப் பேக்ஸ் இருந்தது. கேர்ள் பேபிக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருந்தது. பாய்ஸுக்கு அதுவும் ஷர்வினோட ஏஜ்க்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு பாய்ஸ்க்கு நிறைய இருந்தது, பெரிய குழந்தைங்களுக்கு ரொம்ப நிறைய இருந்தது. ஷர்வின் குட்டி வந்து பிரைமரிலேயே சீனியரா இருக்காரு, 5th ஸ்டாண்டர்ட் போறாரு. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியா இருந்தது. இந்த ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நேரம் ஷர்வின் வந்து இதை வாங்கிக்கணும் வேணவே வேணான்னு சொல்லிட்டாரு. நீங்க வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பேக் தான் வேணும்னு பேக் அதையே தேடிட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் காஸ்ட்லி, அது பெரியவங்க யூஸ் பண்றது. குழந்தை அதே மாதிரி வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். பட் அது அவனுக்கு யூஸ் இல்லை. எப்படியோ சமாதானம் பண்ணி கடைசியில் அதை வாங்குற மாதிரி வாங்கிட்டு அதை வந்து எங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம் நாங்க. நான் உங்களுக்கு கடைசியில வீடியோல காமிக்கிறேன். ஷர்வின் குட்டிக்கு இங்க பேக் வாங்கல, ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பேக் இங்க கிடைக்கல. ஸ்பைடர்மேன்ல ஒண்ணுதான் இருந்தது. ஸ்பைடர்மேன் வேணான்ட்டாரு. மற்றதெல்லாம் கேர்ளுக்கு நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஷர்வின் கேட்குற சைஸ்க்கு அவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு இல்லை. லஞ்ச் பேக் வந்து ஷர்வின் குட்டிக்கு வாங்கியிருந்தேன். வேற ஏதாவது கடையில் நான் வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு நான் காட்டுறேன். இப்போ ஸ்டாக்ஸ் வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. சஃபாரியில் வந்துட்டு ஒரு பேக் பார்த்துட்டு அதுதான் வேணும் அப்படின்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தாரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நல்லா இருந்தது. சரி எங்களோட யூஸ்க்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுனால அமைதியாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஷர்வினுக்கு இல்லை அப்படின்றத நான் சொல்லலை. இந்த வீடியோ பார்த்தோன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான். ஏன் மாம் அப்படின்னு கேட்பான் இந்த வாய்ஸ் அவர் பார்த்துட்டு. இந்த கலரில் நான் ஒன்று வச்சிருக்கேன்ல, அதை பார்த்துட்டு தான் வேணும். அவனுக்கு அந்த பொம்மை போட்டதெல்லாம் வேணாமா? கலர் ஓகே. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறைய வேணுமா அவனுக்கு? கலர் பென்சில்ஸ், கிரையான்ஸ் எல்லாம் தனித்தனியா வச்சுக்க. அது அவனுக்கு ஓகேவா? கலரும் ஓகேவா? ஹேண்டில் பண்ணவும் ஈஸியா இருக்கும். ஸ்பைடர்மேன் வேணும்னுவா, ஆமஞ்சஸ் வேணும்னுவா, அது மாதிரியே கேட்பான்ல. அதெல்லாம் இப்போ வேணான்ட்டு இப்போ பாரு இந்த மாதிரி கேட்குறேன். பிள்ளைங்க வளர்ந்தா மாறிடுவாங்களோ டேஸ்ட்ல. ஆமா என்னப்பா நான் கேவ புதுசு வாங்கிக்கலாமான்னு என்ன மாம் சொல்லுவாங்க. வேணாம், ஆல்ரெடி அது மாதிரி ஒன்று இருக்குதுல்ல. இல்லை வேணாம், இயர்லி வளர டிஃப்ரெண்ட் மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகும், டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு யோசிப்போம். அது மாதிரி டெய்லி சொல்லுவேன். நம்ம பிள்ளையாச்சு இது. நம்ம பிள்ளை தான். நம்ம பிள்ளையா அதான் ஓரா பேசுறாங்க. ஆமா நான் உங்க பிள்ளை தானே. வளர்றாங்க பிள்ளைங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவனுக்கு அந்த பொம்மை போட்டது சின்ன பிள்ளைத்தனமா வேணாமா, இது மாதிரி தான் வேணுமா? அந்த கேள்வி கேட்டுட்டு தான் இவ்வளோ பெருசாக அவன் பேசுகிறான். ஸோ பேக் செக்ஷனில் எல்லா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்கு, அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷனரிஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு தியா பாப்பா வந்து 2nd பர்த்டேக்கு கவுன் எடுக்கலான்னு வந்தேன். 2-3 பார்த்து சூஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு இந்த பர்பிள் தான் எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்தது. பர்த்டே அன்னைக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாப்பா. ஒரு பாப்பாக்கு எடுக்கும்போது இன்னொரு பாப்பாக்கு விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தன்யாக்கும் எடுக்கலாம் அப்படின்னு நான் எடுத்திருந்தேன். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. லாஸ்ட்டில் சின்ன பாப்பாக்கு பேர் பண்ணுற மாதிரி மேட்சிங்காகவே இருக்கட்டும்னு லாவெண்டர் கலர் எடுத்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் பண்ணலாமே அப்படின்னு நான் விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு போயிருந்தேன். ஜிம்காஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். அன்றைக்கி ஜிம்கா ஒன்று கூட நான் வாங்கலைன்னா. பேங்கிள்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டோன் பேங்கிள்ஸ்லாம் கம்மியாக இருந்தது. அப்படியே ஒரு பாஸ்கெட்டில் லைனாக வளையல் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள இருந்து நான் எடுத்திருந்தேன். 4 வளையலும் 150. 8 வளையல் 300. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.
அதுக்கப்புறம் ஷர்வின் குட்டி வந்து அவருடைய பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் அவருடைய பர்த்டே வந்து எக்ஸாம் டைமில் வந்திருக்கு. ஸோ அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது, ஸ்கூலுக்கு சாக்லேட்ஸ் கூட கொடுத்து விடல, சம்மரில் தான் அவனுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு எல்லாருமே பைசா பிளஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பைசா அப்படியே வச்சுருந்தேன். ஷர்வின் குட்டிக்கு என்ன கிஃப்ட்ஸ் வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 கிஃப்ட் மட்டும்தான் அவர் வாங்கினாரு, மீதி வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அதே இடத்துலயே ஸ்டேஷனரிஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. போன வாட்டி ஜெயச்சந்திரன்லேருந்து பிஸ்னஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், அப்போ இவ்வளோ கலெக்ஷன் இல்லை, மிச்சம் மீதி தான் இருந்துச்சு. அதுலேருந்து ஒன்று தூக்கிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் உள்ள மிஸ்ஸிங்காக இருந்தது. இந்த வாட்டி எல்லாமே புதுசாக இருக்குது ஸ்டாக்கு. சீல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நான் அந்த மாதிரி செக் பண்ணி போன வாட்டி வாங்காதனால தான் காயின்ஸ் மிஸ் ஆச்சு. இந்த வாட்டி எல்லாமே புது ஸ்டாக்காக இருந்தது. சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா புது ஸ்டாக்லேயே வாங்கிடலாம், எந்த கடையாக இருந்தாலுமே. கிரையான்ஸ், பென்னு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு வந்தீங்கன்னா தயவு செய்து லீவ் நாளில் வராதிங்க, வீக்கெண்டில் வராதிங்க. ஒரு நாள் குழந்தைங்களுக்காக லீவ் போட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எப்படியாவது வர சொல்லி வீக் டேஸ்லேயே வந்துடுங்க. செம்ம கூட்டம். நல்ல வேலை நாங்கள் வந்து டைம் 5:40 முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். நாங்கள் ஈவினிங் டைம் போகாதீங்க, உள்ளே போகவே முடியல. மார்னிங்கே கிளம்பி போயிட்டு ஈவினிங்குள்ளே வெளில வந்துடுங்க. ஸோ எல்லா பர்ச்சேஸும் முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயங்கள் வாங்கியாச்சு. எல்லா பாப்பாக்கும் சேர்த்து வாங்கியாச்சு. இப்போ எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது தான். என் பூவும் வாங்கிட்டோம். 3 முழம் 50 ரூபா சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு 100 ரூபாய்க்கு, மாமியார் வீட்டுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஈவினிங் வந்து வெளில பார்த்தா கார் பார்க்கிங்கில் இடமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்தவங்களாம் பாவம் கார் பார்க் பண்ணுறதுக்கே இடம் இருந்திருக்காது போல இருக்குது. மேடவாக்கமில் வந்து இங்கே கொஞ்சம் சட்டி வாங்கலாம் அப்படின்ட்டு வண்டியை நிறுத்தினோம். ஸோ சும்மா விசாரிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சட்டி தான் தேவைப்பட்டுச்சு, மீன் குழம்பு வைக்கிறதுக்காக, எறா தொக்குலாம் வைக்கிறதுக்காக, மட்டன் குழம்புலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. அண்ட் தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு நான் எப்பவுமே ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் பாலை மொத்தமாக ஊற்றி வச்சிருவேன். நான் டெய்லி மோர் குடிக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சட்டியாகவே நான் வாங்கிக்கிட்டேன். தயிரும் ஊற்றி வச்சுக்கலாம், மோர் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் அதுலேயே செய்யலாம், அதனால அதையும் வாங்கிக்கிட்டேன். கண்டிப்பா வீடியோ பாக்குறவங்க கேட்பீங்க இந்த சாரி எங்க வாங்கினதுன்னு. சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய கடையில நான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி சாரீஸ். எல்லா கடையிலயும் நான் வந்து ஷாப்பிங் ஹால் விளாக்லாம் போட்டிருக்கேன். பிளவுஸ் தச்சு மொத்தமா வந்துச்சா, அதுல இருக்கவே எடுத்து டக்குன்னு போட்டுட்டேன். ஈஸி டு வியரா இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு தியா பாப்பாவுடைய 2nd பர்த்டே அப்படின்றதுனால அதுக்கு கிளம்புறோம். அதனால நான் வந்து இந்த மாதிரி சாரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாரி போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிம்கி பெருசா வியர் பண்ணிருக்கேன். இந்த ஜிம்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கோல்டுலாம் கிடையாது. பேங்கிலும் பார்த்தீங்கன்னா இது கோல்டு கிடையாது. மகாலட்சுமி இருப்பாங்க, யானைலாம் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அழகாக. கஜலட்சுமி, 2 யானை, மகாலட்சுமி இந்த மாதிரி இருக்கும். வளையல் நடுவில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுருக்கோம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆன்டிக் ஜுவல்லரி, ஆனால் அந்த ஆரஞ்சிஷ் எல்லோயிஷ் அது மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு கோல்டு ஆன்டிக் ஃபினிஷ்லேயே இந்த ஜிம்காவும் இருக்கும், இந்த வளையலும் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ நான் இது வந்து கோல்டில் வாங்கலை, கவரிங்கில் வாங்கி ஆசைக்காக வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு பெருசாக ஜிம்கா போட்டிருக்கனால நெக்குக்கெலாம் எதுவுமே நான் போடல. ஜெயச்சந்திரா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ் பேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷர்வின் குட்டிக்கு என்ன வாங்கினேன் அப்படின்றத மட்டும் இப்போ காமிச்சிடுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த பேங்கிள் வந்து தனியா பாப்பாக்கு வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்தது. ரோஸ் கோல்டில் இருக்குது, பேர் ஆஃப் பேங்கிள்ஸ். 5 அடுக்கு ஸ்டோன்ஸ் வந்து இதில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா ரெண்டும் சேர்த்து. ஸ்டோன்ஸ் இருந்தாலே கொஞ்சம் விலை ஜாஸ்தி. 5 அடுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கு, பேர் ஆஃப் பேங்கிள். அதனால அதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள் வாங்கியிருந்தேன் ஒண்ணு. இது வந்து 85 ரூபான்னு வாங்கினோம். பார்டர்ல கோல்டு மாதிரி இருக்கும். குட்டி 10 தான், பெருசா இருக்கா அப்படின்னு தெரியல. தனியா குட்டிக்கு கண்டிப்பா 10 ரூபா எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் சைஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் லூஸா இருக்கும் நினைக்கிறேன். வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். நிறைய பேங்கிள் செட்டா மேடம் வச்சிருக்காங்க. ஸோ வச்சு யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதே மாதிரி பேங்கிள் பெரியவங்களுக்கு இது செட் ஆஃப் 4 இருக்கும். 155 ருபீஸ் இது ஒரு செட், அப்படியே 4மே சேர்த்து. ஸோ 2 கைக்கு நம்ம 4 வாங்கி 300 ரூபாய்க்கு வாங்கி 2 கையில போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம், இல்லை இந்த கையில 2 அந்த கையில 2ன்னு போட்டுக்கலாம். இதுக்கு நிறைய கலர் பேங்கிள்ஸோட சேர்த்து நம்ம வந்து பார்டர் வச்சு போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். நல்லா தகன்னு இருக்கு. சாரி எல்லாம் கட்டும்போது சூப்பரா இருக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் போடும்போது, டிராவல்லாம் பண்ணி போறோம், வெளியூருக்கு கோல்டு ஜுவல்லாம் போட்டு போக முடியலன்னா இதை போட்டுக்கலாம். கோல்டை விட இது ரொம்ப அழகா பலன்னு இருக்கு. இதுல 2 செட்டு வாங்கினேன். அப்புறம் 68 ருபீஸ்னு இந்த கிளிப் ஒன்று வாங்கினேன், நல்லா பெருசா இருக்கு. வெயிலுக்கு நான் இப்பெல்லாம் கொண்டை தான் போடுறேன், கடையிலேயே பார்த்துருப்பீங்க. நல்லா கொண்டை தான் போட்டுக்கிறேன். இந்த கொண்டையோட வெளில போறது, வெயில்ல போறது, சில லேண்ட் விஷயமா போறது வருது, இந்த விஷயமெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால அப்படி நான் என்ன சொல்றது 3-4 ஷேட் நல்லா கருப்பாயிட்டேன். நான் இப்போ மேக்கப் போட்டிருக்கேன், மேக்கப்ல நல்லா கருப்பாயிட்டேன் நான். அதுவும் கால் கையெல்லாம் இந்த இதுக்கு மேல இன்னும் நிறைய டேனா இருக்கு. நல்லா அந்த பிளவுஸ் கூட நல்லா வித்தியாசம் எனக்கு தெரியுது. ஃபேஸுமே நல்லா டேன் ஆயிருக்கு. முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஸ்டைல்லாம் பண்ணிட்டுலாம் போக முடியல. ஒரு கொண்டையை போட்டுக்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்து
போட்டு மொத்தத்தையும் மேல டை பண்ணிடுறது, அதுக்கு வசதியா இருக்கும்னு வாங்கினேன். கொண்டை போடும்போது யூஸ் பண்ணுவோம்ல பெரிய பன் இது வந்து சின்ன வயசுல நான் கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணும்போது அம்மா வந்து மேல அந்த நடுவுல பில்ல வச்சு பின்னாடி தான் நீட்டா ஜடை போடுவாங்கல்ல, அதுக்கு இது யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருக்காங்க குழந்தையில. அப்போ பார்த்தது இது ஞாபகம் இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இப்படி ஸ்பாஞ்சியா இருக்கும், ஆனால் பெருசா இருக்கும். இது 25 rupees. இது நல்லா ஹேர் மாதிரியே இருக்கு, நல்லா எப்படி சொல்றது கல் மாதிரி இருக்கு, ஆனால் குட்டியா இருக்கு. இது வந்து 60 rupees. ஸோ ட்ரை பண்ணுவோம். எனக்கு நானே போட்டுக்க முடியுதான்னு தெரியல, ஒரு நாள் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு வாங்கினேன். அப்புறம் ஷர்வன் குட்டிக்காக இது பவுடர் அடிக்கிறது, இது பேர் என்னெல்லாம் தெரியாது, அப்படியே முசு முசுன்னு இருக்கு. பவுடர் அடிக்கிற ஏதோ ஒண்ணு, அது இதை ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள பவுடர் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி தட்டும் போது அதுல இருந்தே பவுடர் வரும். பவுடர் கொட்டுறேன்னு சொல்லிட்டு ஷர்வினுடைய டேபிள் முழுக்க பவுடர் அடிக்கிறேன், டேபிள் எல்லாம் ஆக்கி வைப்பாரு. அதுக்குன்னு ஒரு ஸ்டீல் டப்பா வச்சு எஸ்எஸ்ல அப்புறம் ஒரு இந்த மாதிரி ஸ்பஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். அதை எடுத்து அடிக்கும் போதெல்லாம் கீழெல்லாம் அப்படியே செதறும். இதுனா இது உள்ளேயே பவுடர் இருக்கு, எடுத்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். அதனால வெயில் காலம்லாம் குளிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டுட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுக்காக பேபி பவுடர் தான் இன்னும் ஷர்வன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்காக நான் இது வாங்கினேன். இது வந்து 35 rupees. ரெயின்போ வேர்ல்பூல்னு ஒரு கேம் பாக்ஸும் அப்புறம் இந்த ஹெக்ஸா பிளாக்ஸ், இது ரெண்டும் ஷர்வின் குட்டி கேட்டாரு. அவருடைய பர்த்டேக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சம்மர் ஹாலிடேஸ்ல அவனுக்கு வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக நான் அவன் கேட்கறத கொடுப்பேன். அவனுக்கான பர்த்டே கிஃப்டே அதுதான். வெளில எல்லாம் கூட்டிட்டு போவேன், அதுதான் அவனுக்கு சர்ப்ரைஸ். ஏன்னா எக்ஸாம் நேரத்துல அவனுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கேட்டதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் வாங்கி கொடுத்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா 455 rupees. இது வந்து பாத்தீங்கன்னா 510 rupees. பிரிச்சு ஷர்வன் குட்டி விளையாடும் போது அடுத்த vlogல இது ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். குழந்தைங்களுக்கு பார்த்தாங்கன்னா இந்த கேம் இப்படிதான் விளையாடணும் போல அப்படின்னா நம்ம அப்படின்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களும் போனீங்கன்னா வாங்கி கொடுக்கலாம். பெரிய கேம் இது, நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வெயில்ல வெளில எல்லாம் போய் விளையாடாம வீட்டுக்குள்ள சமத்தா அவங்க பாட்டு ஒண்ணு வச்சு நல்லா லாங் டைம் வந்து கன்சியூம் பண்ணுவோம் இந்த கேம். ரொம்ப நேரம் அவங்க பாட்டு ஒரு ஓரமா சைலண்டா விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ வெயில்ல வெளில போய் இந்த அனல்ல இல்லாம இருப்பாங்க. அதனால நான் ஓகேன்னு வாங்கி கொடுத்துட்டேன். ஸ்கெட்ச் பென் வந்து பாத்தீங்கன்னா டிப் வந்து நல்லா ஹார்டா இருக்கும். இது பிரஷ் பென்சில்ஸ். பிரஷ் நம்ம எடுத்து நம்ம வரையும் போது எப்படி ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும் அதே மாதிரியே இந்த பென்ல இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் பென்சில் 24 கலர்ஸ் இருக்கும். ஷர்வன் குட்டி நிறைய வரைவாரு, அழகா வரைகிறாருன்னு சொல்ல மாட்டேன். அவர் வயசுக்கு அவர் இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப அழகா வரைவாரு. எனக்கு அவருடைய டிராயிங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அழகா வரைவாரு. இது வந்து 440 rupees. இது 24 கலர்ஸ் இருக்கு. அந்த பிரஷ் ஸ்ட்ரோக்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டாரு. நான் வந்து இப்ப வாங்கி தர மாட்டேன், அடுத்த வருஷத்துக்கு நம்ம மொத்தமா வாங்கும் போது சேர்த்து வாங்கி தரேன்னு சொன்னேன். பல மாசம் இதுக்காக வெயிட் பண்ணாரு ஷர்வின். நைனே நச்சரிச்சுக்கு வேணும் அப்படி கேட்கற புள்ள கிடையாது. ரொம்ப நாளா அதை பொறுமையா வெயிட் பண்ணதுனால அதை கடையில பார்த்துட்டு மாம் நான் கேட்டல அது இதுதான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இத்தனை நாள் குழந்தை கேட்டு வெயிட் பண்ணுச்சேன்னு வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். யூஸ்வலா லஞ்ச் பேக் இந்த மாதிரி நான் வாங்க மாட்டேன். இது ஒரு மாதிரி மெட்டீரியலே வந்து பாத்தீங்கன்னா வெளில பாக்குறதுக்கு இந்த ஜூட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருக்கு வெளியில. இது பெரியவங்க கொண்டு போற மாதிரி இருக்கும், அதனால நான் குழந்தைக்கு வாங்க மாட்டேன். இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியவங்க கொண்டு போற மாதிரி பிரிண்ட்ஸ்ல தான் நான் போற அன்னைக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைன்ல தான் குழந்தைங்க கொண்டு போறது இருந்துச்சு. அது வெறும் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள வாட்டர் பாட்டில் வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. 2 அடுக்கு லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்புறம் லஞ்ச் டவல், ஸ்பூன்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வைக்கணும். அதுக்கு இது பத்தோன்னு நினைக்கிறேன். ஆனா குழந்தைங்க கொண்டு போற மாதிரி இல்லையேன்னு தோணுச்சு. இது வந்து 150 rupees 180 rupeesன்னு நான் வாங்கினேன். அது மாதிரி வேற ஏதாவது கடையில கிடைச்சதுன்னா நான் பார்த்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன் அடுத்தடுத்த சீரீஸ்ல. இது 398 rupees பேக். ஜென்ஸ் எல்லாம் வெளில போகும்போது பர்ஸ் வந்து பின் பாக்கெட்லயே வச்சுட்டு உட்காந்து வண்டி ஓட்டுறது போறது வருதுன்னு வாங்குது. அதனாலயே பேக் பெயின் வருது அப்படின்லாம் டாக்டர் சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு பேக் பாக்கெட்ல பர்ஸ் வைக்கிறது வைக்காதீங்க இனிமே, அதனாலதான் உங்களுக்கு பேக் பெயின் வருதுன்னு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து இந்த மாதிரி பர்ஸ், வாலெட்ஸ், மத்த விஷயங்கள்லாம் ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்ல யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா அந்த சைடை மாட்டிக்குவாரு. வண்டி ஓட்டும் போது போகும்போது வெளில கோயிலுக்குலாம் நடந்து போகும்போது அவருக்கு வசதியா இருக்கும். அந்த மாதிரி வச்சிருந்த பேக் பிரிஞ்சிடுச்சு. ஒண்ணு வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. சோ கடையில பார்த்தனா சரி அப்பாக்கு வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இதுல வந்து இங்க ஒரு ஜிப் இருக்கு, மெயின் ஜிப் ஒன்று இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு இதுலயே 2 கம்பார்ட்மெண்ட், இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு. அப்புறம் இந்த சீக்கிரட்டா உள்ள வைப்போமே அதெல்லாம் கூட உள்ளே இருக்கு. அப்புறம் இங்க பின்னால ஒரு ஜிப் இருக்கு. இத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நல்லா இந்த சைஸ்ல இருக்கு உங்களுக்கு. அதனால நல்லா இருந்து நல்ல டீல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா யூனிகார்ன் தீம்ல இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும். நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இங்க ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உள்ள ஒண்ணு சீக்ரெட், அப்புறம் இந்த பக்கம் இதெல்லாம் வைக்கிறது அதெல்லாம் உள்ள இருக்கு. அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு, மெயின் ஜிப் ஒண்ணு பெருசா இருக்கு. 2 வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்காக வாங்கினேன். எங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி பேக்ஸ் வந்து 2 பேக் வைப்போம். எங்கேயாவது ஊருக்கு எல்லாம் போறோம் அப்படின்னாக்கா
எங்களுடைய ஃபோன், டேப்லெட், லேப்டாப், சார்ஜர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேஃபா வைக்கிறது இந்த மாதிரி பேக்ல வச்சு ஃப்ரண்ட்ல வச்சுக்குவோம். மத்த லக்கேஜஸ்ல என்ன பண்ணுவோம், பின்னாடி டிக்கில போட்டுருவோம். சோ பின்னாடி பூட்ல பூட் டிக்கி வாட் எவர் யூஸ் அதுல வந்து கார்ல வந்து பின்னாடி போட்டுருவோம் இல்லையா. இதை வந்து சேஃபா நாங்க எடுத்து கையில எடுத்துக்குவோம். அதுக்காக என் ஃபேமிலிக்குன்னு வாங்கின பேக் இது. எப்பவுமே ஜி வந்து பிளெயின் கலர்ஸ்ல, சாலிட் கலர்ஸ்ல வாங்கி வைப்பாரு. அதெல்லாம் நல்லா அடிச்சு யூஸ் பண்ணி அதுக்குன்னு பேக் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா இந்த 10th இயர் ஆனிவர்சரி, இது 10வது வருஷம் எங்களுக்கு கல்யாணம். இது 2வது பேக் தான் இப்போதைக்கு நாங்க வாங்குறோம். ஸோ வாங்கின பேக்கே நாங்க 8 வருஷம் 9 வருஷம் வச்சு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக வாங்கின பேக் இது. இதே மாதிரி இன்னொரு பேக்கும் நாங்க வாங்கியிருந்தோம். அது டிமார்ட்ல. நான் அடுத்த டிமார்ட் விளாகோட ஹாலோட சேர்த்து அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1870. சரண்குட்டி ஆசையா கேட்ட பேக் இது. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. 5th ஸ்டாண்டர்டுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். பேக்குமே பெரியவங்க யூஸ் பண்ற பேக் இது, லேப்டாப் பேக் இது. அவருக்கு மத்த பேக்ஸ் எதுவும் பிடிக்கல, இதுதான் பிடிச்சிருந்தது. எப்படியாவது நைஸா பேசி வேற ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஸோ அடுத்தது இந்த பேக் வாங்கினேன். இந்த மாதிரி டபுள் சைட் பேக் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒன்று தான் இருக்கு. நான் ஏற்கனவே வீடியோஸ்ல காமிச்சிருந்திருக்கேன் நினைக்கிறேன், ஃபிளாரல்ல. அதுக்கப்புறம் நான் இதுக்கும் இந்த 10 இயர்ஸ்ல டபுள் சைட் பேக் நான் வாங்கினதே இல்லை. பேக் நிறைய வச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி பேக்ஸ் நான் வாங்கினதே இல்லை. பட் இது ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். இது ஜூட் மெட்டீரியல் மாதிரியே இருக்கும். ஆனா தொட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா சாஃப்டா இருக்கும், நல்லாவே இருக்கும். இங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, மெயின் கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. 2 சைடு வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. குட்டியா காம்பாக்டா ரொம்ப நல்லா இருக்கு. சம்மர் கேம்ப் மாதிரி சின்னதா வண்டிட்டு இருப்பாங்க, இங்கெல்லாம் போறோம்னா ஸ்நாக்ஸ் டப்பாஸ், ஃப்ரூட்ஸ், 2-3 வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு 2 பக்கம் மாட்டிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி பெரிய ஜிப், அவ்வளவுதான். ஒரு 2-3 மெயின் ஜிப்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது இதுல. இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 780 rupees. இதுக்குள்ள கொடுத்துருக்க கிளாத் எல்லாம் நல்லா இருக்கு. இதுலயே ஒன்னு பிரவுன்ல இருக்கு, இந்த ஜிப்ல இருக்கு பாருங்க, இந்த பார்டர்லாம் அதெல்லாம் பிரவுன்ல இருந்தது. இந்த பிரவுன், இந்த ஜூட், இந்த கோல்டன் கலர் ஜிப்ஸ்க்கு செம்மையா இருந்தது. அது வந்து டேமேஜ் பீஸ் சிஸ்டர், அதுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இவ்வளவுதான் நாங்க வாங்கினது. அப்புறம் எக்ஸ்ட்ராவா இந்த கொண்ட ஊசி, கிளிப்பு, அது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க, டிக்டாக் கிளிப்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற ஐட்டம், சேஃப்டி பின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கினேன். அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த ஷாப்பிங் ஹால் வந்து முடியுது. ஸோ ஸ்கூல் நீட்ஸ்க்கான ஷாப்பிங் விளாக் இது வந்து பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க, ஜெயச்சந்திரன். இந்த சீரீஸ்லயே பார்ட் 2 வந்து நான் உங்களுக்கு அந்த லஞ்ச் பேக் செக்ஷன்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தடுத்து வேற வேற கடையில வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சீரீஸ் ஆரம்பிச்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில வாங்கிக்கலாம் நினைச்சீங்கன்னா காலி ஆயிடுது. போன வாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் JBL டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்கு. சோ பார்த்து யோசிச்சு முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மிச்ச மீதியில இருந்தா நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வேற வழி இல்லாம நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால சின்னதா நான் இப்பவே சொல்லிடுறேன், ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் போய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் நீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.